தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. உலகம் யாரை கொண்டாடுகிறது? நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? சுவாசம் உள்ள யாவும் ஆண்டவரை துதிப்பதாக, அல்லேலுயா என்று திருப்பாடல்கள் 156 சொல்லுகிறது. ஆண்டவரே, நீரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர் என்று திருவெளிப்பாடு 4:11 சொல்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாழும் காலம் மிகவும் வித்தியாசமான காலம். மனிதன் சந்திரனுக்கு சென்று விட்டான், செயற்கை நுண்ணறிவை உருவாக்கி விட்டான். உலகம் தொழில்நுட்பத்தில் வேகமாக வளர்ந்து விட்டது. ஆனால் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். உலகம் சரியானவர்களை கொண்டாடுகிறதா? இன்று ஒரு திரைப்படம் வெளியானால் ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்கிறார்கள். ஒரு நடிகரின் பிறந்த நாளுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டு மேடைகள் அமைக்கப்பட்டு புகழுரை அங்கு சொல்லப்படுகிறது, கொண்டாடுகிறார்கள், செலவழிக்கப்படுகிறது. சமூக ஊடகங்களில் அவர்களின் புகைப்படங்கள் வீதியெல்லாம், வீடுகள் எல்லாம் ஒட்டப்படுகிறது. வீடியோக்கள், வாழ்த்துக்கள் வெள்ளம் போல எங்கும் பரவி. இவை அனைத்தும் தவறு என்று நான் கூறவில்லை. கலைக்கும் அதன் இடம் உண்டு. உழைப்பை மதிக்க வேண்டும். ஆனால் ஒரு கேள்வி இதுதான்: அந்த உழைப்பு சமூகத்திற்கு, மக்களுக்கு தேவையான விழிப்புணர்வாக இருக்கிறதா என்று சிந்திக்க வேண்டும். மனித குலத்தின் வாழ்வுக்கு அடிப்படையாக உழைக்கும் மனிதர்களுக்கு அதே மதிப்பு கொடுக்கிறீர்களா? கிடைக்கிறதா? ஒன்று, விவசாயியை மறந்த சமூகம். ஒரு நாள் விவசாயி வேலை நிறுத்தம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா? நம் வீட்டில் அரிசி இருக்காது, காய்கறி இருக்காது, பணம் இருக்காது, பால் இருக்காது. உலகத்தின் எவ்வளவு பணம் இருந்தாலும் உணவு கிடைக்காது. பசி எடுத்துக்கொண்டே இருக்கும். திருவிவிலியம் கூறுகிறது, நிலத்தை பயிரிடுகிறவன் அப்பத்தினால் திருப்தி அடைவான். நீதிமொழிகள் 12:11 இவ்வாறு சொல்கிறது. விவசாயி சேற்றில் இறங்குகிறார், வெயிலில் கருகுகிறார், மழையில் நனைகிறார், கடும் உழைப்பால் கஷ்டப்படுகிறார். அவர் உழைப்பதால் தான் நாம் சாப்பிடுகிறோம். அவரை மதிப்பது நமது கடமை அல்லவா? 2, விஞ்ஞானிகள். இன்று நாம் பயன்படுத்தும் கைபேசி, மருத்துவ கருவிகள், விமானங்கள், செயற்கைக்கோள்கள், மருந்துகள், இவை அனைத்தும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்த விஞ்ஞானிகளின் உழைப்பின் பலன். அறிவை கொடுத்தவர் ஆண்டவர். ஆண்டவரே ஞானத்தை அருளுகிறார். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறது. நீதிமொழிகள் 2:6 இவ்வாறு சொல்கிறது. ஆகவே அறிவு மனிதனுடைய பெருமை அல்ல, தேவனுடைய பரிசு, தேவனுடைய தயவு ஆகும். 3, ஆசிரியர்கள். ஒரு மருத்துவரை உருவாக்கியது யார்? ஒரு நீதிபதியை உருவாக்கியது யார்? ஒரு விஞ்ஞானியை உருவாக்கியது யார்? ஒரு ஆசிரியர் தானே. ஒரு நல்ல ஆசிரியர் ஒரு தலைமுறையை உருவாக்குகிறார். அவர்களையும் மதிக்க வேண்டும். 4, விளையாட்டு வீரர்கள். ஒரு பதக்கம் வெல்ல பல ஆண்டுகள் பயிற்சி, குடும்பத்தை விட்டு பிரிவு, வியர்வை, கண்ணீர், தோல்விகள், மீண்டும் எழுதல், கஷ்டப்படுதல், அவர்களை மதிக்க வேண்டும். 5, மருத்துவர். நாம் தூங்கும் போது யாரோ ஒருவர் மருத்துவமனையில் உயிரை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார். அவர்களை மதிக்க வேண்டாமா? ராணுவ வீரர்கள் நம் நாட்டை காக்க தன் உயிரை கொடுத்து எல்லையிலே நிற்கிறார்கள். அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், விழிப்புணர்வோடு விழித்து இருக்கிறார்கள். எவ்வளவோ காலநிலைகள், பேரிடர்கள், எவ்வளவோ போர்க்கோலங்கள் இருந்தும் அவர்கள் பின்வாங்குவதில்லை. அந்த உண்மையான ஹீரோக்களை மதிக்க வேண்டாமா? நாம் சல்யூட் செய்ய வேண்டாமா? இப்போது ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இந்த அனைவருக்கும் அறிவையும், உடல் ஆரோக்கியத்தையும், வாய்ப்பையும், உயிரையும், சுவாசத்தையும் கொடுத்தவர் யார்? ஆண்டவர். இன்று உயிர் இல்லை என்றால் இவர்கள் ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவரை மறந்த உலகம் என்னவென்று தெரியுமா? இன்று மனிதன் படைத்தவரை மறந்துவிட்டு படைப்பை மட்டுமே கொண்டாடுகிறான், பரிசை கொண்டாடுகிறான், பரிசு அளித்தவரை மறந்து விடுகிறான், உணவை ரசிக்கிறான், உணவை அளித்த தேவனை மறந்து விடுகிறான், உயிரை அனுபவிக்கிறான், உயிரை கொடுத்தவரை மறந்து விடுகிறான். திருவிவிலியம் கூறுகிறது, ஒவ்வொரு நல்ல ஈவும் பூரணமாய் ஒவ்வொரு வரமும் மேலிருந்து இறங்குகிறது. யாக்கோபு 1:17 இவ்வாறு கூறுகிறது. நமக்கு உள்ள அனைத்தும் தேவனுடைய தயவுதான். நெபுகாத்நேச்சாரின் பாடம். பாபிலோன் ராஜா, இந்த மகத்தான ராஜ்யத்தை நான் கட்டினேன் என்றார். தேவனுடனே அவருடைய பெருமையை தாழ்த்தினார். தானியேல் 4 இவ்வாறு கூறுகிறது. மனிதன் பெருமைப்படும் போது தேவன் எதிர்க்கிறார். மனிதனை மதியுங்கள், தேவனை ஆராதியுங்கள். விவசாயியை மதியுங்கள், விஞ்ஞானியை பாராட்டுங்கள், மருத்துவருக்கு நன்றி சொல்லுங்கள், ஆசிரியரை கௌரவியுங்கள், விளையாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள், நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் அடியுங்கள், நன்றி செலுத்துங்கள். ஆனால் ஒன்று மட்டும் மறக்காதீர்கள், ஆராதனை ஆண்டவருக்கு மட்டுமே, தேவனுக்கு மட்டுமே. ஏனெனில் உன் தேவனாகிய ஆண்டவரையே பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வாயாக. மத்தேயு 4:10 சொல்கிறது. இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் காரியம், ஒரு நடிகரின் வசனம் மனப்பாடம், ஒரு பாடலின் வரிகள் மனப்பாடம், ஒரு திரைப்படத்தின் காட்சிகள் மனப்பாடம். ஆனால் ஒரு வேதாகம வசனம் மனப்பாடமா? ஒரு திருப்பாடலின் வசனம் மனப்பாடமா? ஒரு ஜபம் மனப்பாடமா? ஆண்டவரை தியானிக்கிறோமா? இதுதான் இன்று நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி. அன்பான சகோதர சகோதரிகளே, மனிதனை நேசியுங்கள்,
உழைப்பை மதியுங்கள், நல்லவர்களை பாராட்டுங்கள், சேவை செய்பவர்களை கௌரவியுங்கள். ஆனால் உயிரையும் சுவாசத்தையும் இரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா மகிமையும் செலுத்துங்கள். எனக்கல்ல, ஆண்டவருக்கே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. திருப்பாடல்கள் 115:1 இவ்வாறு சொல்கிறது. இறுதியாக சொல்லுகிறேன், இந்த செய்தி எந்த ஒரு தொழிலையோ கலைத்துறையையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரையோ இழிவுபடுத்துவதற்காக அல்ல. நல்ல உழைப்பையும் சேவையும் மதிப்போம், வணக்கம் செலுத்துவோம். ஆனால் நம் வாழ்வின் உச்ச மகிமையை படைத்தவராகிய தேவனுக்கே செலுத்துவோம் என்பதே இதன் மைய செய்தியாகும். நண்பர்களே, நாம் இவ்வாறு செய்வோமா? அனுதினமும் ஆண்டவரை தியானிப்போமா? அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவோமா? ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த செய்தியை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். இயேசுவிடம் இணைவோம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். உங்களது ஜெப குறிப்புகளை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சகோதரர் ஜோசப் விஜய். நன்றி, வணக்கம்.